ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் சமைச்சு பாருங்கள். நல்லா சொத்தை இல்லாமல் நல்லா கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கழுவிக்கோங்க. தவா வச்சுக்கோங்க. தவா சூடு ஏறட்டும். சூடு ஏறுறதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயை அறுத்துடலாம், கட் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துட்டு நல்லா இப்படி சென்டராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்படி கீத்து போடணும். சொத்தை இல்லாத கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கீத்து போட்டுக்கலாம். கீத்து போட்டுட்டு கீத்து போட்டதை ஒவ்வொரு கத்திரிக்காயை இந்த மாதிரி வச்சுக்கலாம். கத்திரிக்காயை நல்லா அறுத்து எடுத்து வச்சு கட் பண்ணி நல்லா எண்ணெய் சேர்த்திக்கலாம். தீயாது இருக்கணும் இல்லைங்களா, அதனால் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேவைக்கு உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையானது. ஒரு தட்டு சோறுனாலே காலியாயிரும். தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். பேஸ்ட் போல் நல்லா அப்படி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்பப்போ கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிற கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம குக் பண்ணுறது டைம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும், வேக வைக்கிறது. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வேகணும். வெந்த பிறகு நம்ம உப்பு காரத்தை சேர்த்திக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற உப்பு, மிளகாய் நிறைய எல்லாத்துக்கும் தடவிக்கலாம். நீங்கள் காரம் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு காரம் சேர்த்திக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கூடுதலாக தான் சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிடும்போது தவா ஃபிஷ் சாப்பிட்ற ஃபீல் வரணும். அந்தளவுக்கு காரசாரமாக நல்லா சேர்த்திக்கிறேன் நான் காரத்தை. எண்ணெய் சேர்த்திக்கலாம் அது மேலேயே. நல்லா திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த பருவத்துக்கும் காரம் சேர்த்திக்கலாம் நல்லா. நம்ம முதலே காரம் சேர்த்துனோங்கன்னா கத்திரிக்காய் வேகாததுக்கு முன்னே மசாலா வந்து தீஞ்சிடும். நல்லா கத்திரிக்காய் வந்து ஒரு 70-80% வெந்த அப்புறமா நம்ம காரம் சேர்த்துனாங்கன்னா மீதி கத்திரிக்காய் வேகிறதுக்கும் நம்மளுடைய மிளகாத்தூள் உப்பு அதில் இருக்கிற பச்சை வாசனை போடுறதுக்கும் நம்மளுக்கு சரியாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக உப்பு காரம் சேர்த்துறது. ஒரு தட்டு சோறுனாலையும் நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி காரசாரமாக சமைச்சா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. லெமன் இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். அதனுடைய சாரத்தை இதில் சேர்த்திடலாம். அதே மாதிரி இந்த புறமும் லைட்டாக லெமன் புழிஞ்சிக்கலாம். வாசனை வெந்துருச்சு. நம்மளுக்கு கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அடுப்பை விட்டு எடுத்துடலாம். நாலு வீட்டுக்கு காட்டு கிளப்புற மாதிரி என்னுடைய ஸ்டைலில் கத்திரிக்காய் வறுவல் ரெடி பண்ணி ஆச்சு. என்னோடய ஸ்டைலில் எனக்கு குழம்பே வேண்டாம். இந்த கத்திரிக்காய் வறுவல் இருந்தால் நான் இதிலே சாப்பிட்ருவேன். எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிட்லாம். டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக கத்திரிக்காய் வேக வச்சு எடுத்தால் மீனை விட ஓவர்டேக் பண்ணிடும். அவ்வளோ சுவை. மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.